நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர் அணிக்கான ஆலோசனை கூட்டம் சென்னை பனையில் இருக்கக்கூடிய கட்சியோட தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கதா நமக்கு சொல்லப்படுது. அடிப்படையில் தாவேக்காவுடைய செயல்பாடுகள்னு பார்க்கும்பொழுது கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம். அந்த கட்சியோட தலைவர் விஜயே சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஆழ்நீள் அமைதிக்கு பிறகு அந்த கட்சி மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து மாமல்லபுரத்துக்கு அழைச்சி வந்து விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டு ஆறுதல் சொன்ன பிறகு அந்த கட்சி மீண்டும் உயிர்த்தெழ ஆரம்பிக்குதுன்னு அப்படின்ற சொல்லாளர் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா 28 பேர் அடங்கிய நிர்வாக குழுவை நியமித்து விஜய் உத்தரவிடுறாரு. அடுத்த கட்டமாக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கான அறிவிப்பை வெளியிடுறாரு. இப்படி அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகுது. இந்த நேரத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 28 அணிகளுக்கான அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. அந்த வகையில் தான் இன்றைக்கி வழக்கறிஞர் அணிக்கான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மண்டல, தொகுதி, மாவட்ட, கிளை, பூத் இப்படி எல்லா மட்டத்திலையுமே வழக்கறிஞர் அணியை பலப்படுத்துறது தான் திட்டமாக இருந்திருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நிர்வாக ரீதியாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த மாவட்டங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர், 10 இணை ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இதற்கு பிறகு வழக்கறிஞர் அணியில் மண்டலம், தொகுதி அப்படின்னு கூடுதலாக இணையம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது மண்டலத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர், 10 இணை ஒருங்கிணைப்பாளர்கள், தொகுதிக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர், 10 இணை ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு செயல்பட இருக்காங்க. இவர்களுக்கு கீழே ஒரு கிளையில் 3 வழக்கறிஞர்கள் செயல்பட இருக்காங்க. இதுக்கும் கீழே அப்படின்னு பார்க்கும்பொழுது 25 பூத்துக்கு ஒரு வழக்கறிஞர் செயல்பட இருக்காங்க. இது மட்டும் இல்லை, மாவட்ட வாரியாக நீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் குழுவும் நியமிக்க திட்டமிடுறாங்க. இந்த குழு இந்த அணிக்கான செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாவேக்கா நிர்வாகிகள் மேலே பதியப்படக்கூடிய வழக்குகள், கட்சி மேலே பதியப்படக்கூடிய வழக்குகள், கட்சியினர் சந்திக்கக்கூடிய சவால்களை களையிறது, அவங்களுக்கு வாதாடுறது, கூடுதலாக பொதுமக்களுக்கும் பொது வழக்குகளில் வாதாடுறது அப்படின்னு பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் தான் இடைவெளி இருக்கிற சூழலில் 234 தொகுதிகளையும் 10 மண்டலங்களாக பிரித்து அந்த 10 மண்டலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களை விஜய் அவர்கள் நியமிச்சிருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியானது. இந்த 10 மண்டல பொறுப்பாளர்களுமே விஜயுடைய நேரடி கண்காணிப்பில் இயங்க இருக்காங்க. இதே போல் வழக்கறிஞர் அணியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளுக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் கூட்டப்படுது. அப்போது வழக்கறிஞர் அணியோட 10 மண்டல பொறுப்பாளர்களுக்கு கீழே தொகுதி, மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள் செயல்பட இருக்காங்க. இவங்களுடைய ஆலோசனைக்கு கீழே கிளை, பூத் அப்படின்ற பிரிவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் செயல்பட இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட அடுத்த கட்ட நகர்வுகளை மேலும் வலுப்படுத்தணும், சட்ட ரீதியாக கட்சி எந்த வகையிலையுமே சுணக்கம் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதில் தாவேக்கா தலைவர் விஜய் ரொம்ப கவனமாக இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, திடீர்னு எதுக்கு வழக்கறிஞர் அணியை இவ்வளவு வலிமைப்படுத்துகிறாங்க, இவ்வளோ கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கரூர் விவகாரத்தில் தாவேக்கா சட்ட ரீதியாக பல பின்னடைவுகளை எதிர்கொண்டிருக்கு. அணுகுன விதமும் விமர்சிக்கப்பட்டிருக்கு. இதனால் விஜய் அவர்களுடைய பரப்புரையாகட்டும் சரி, தாவேக்காவுடைய பரப்புரையாகட்டும் சரி, இவர்களுடைய பரப்புரை கூட்டங்களுக்கான அனுமதியில் தொடங்கி கட்சிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை களையிறது, உடனுக்குடனே தீர்த்து வைக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த வழக்கறிஞர் அணியை பலப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நாளைய தினம் கட்சியுடைய தொண்டரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்குது. அதை ஒட்டி வரக்கூடிய 5ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு நடக்க இருக்குது. விஜயுடைய ஆவேச உரையை அதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இதே போல் மற்றொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.